ஃப்ரெண்ட்ஸ், நடந்து முடிஞ்ச ஆர்சிபி விசஸ் ஆர்ஆர் மேட்ச்ல ஆர்ஆர் அணி கடைசி ஓவர்ல திகில் வெற்றி பெற்றாங்க. இந்த தோல்விக்கு பிறகு ஃபாஃப் டு பிளஸி விராட் கோலி, கேமரன் கிரீன் இன்னும் நிறைய ரன் அடிச்சிருக்கணும்னு வெளிப்படையா பேசியிருக்காரு. அதெல்லாம் கிடையாது, உங்க இஷ்டத்துக்கு ஆட முடியாதுன்னு விராட் கோலி சதம் அடிச்சதுக்கு பிறகு பேசியிருக்காரு. அதே போல வெற்றி பெற்ற கேப்டன் சஞ்சு சாம்சனும் மேன் ஆஃப் த மேட்ச் அவார்ட் வாங்கின ஜாஸ் பட்லரும் வெற்றிக்கு பிறகு பேசியிருக்காங்க. இதை பத்தி தான் இந்த வீடியோல டீட்டெயிலா பார்க்க போறோம். முதல்ல வெற்றிக்கு பிறகு பேசிய வெற்றி பெற்ற கேப்டன் சஞ்சு சாம்சன், இந்த போட்டி ரொம்பவே சிறந்த போட்டி எங்களுக்கு அமைஞ்சிருக்கு. எங்க அணியை சேர்ந்த ஜாஸ் பட்லர் நீண்ட நாட்களுக்கு பிறகு ஃபார்முக்கு வந்திருக்கிறது சந்தோஷத்தை கொடுக்குது. அது மட்டும் தான் எங்க அணியில வீக்கா இருந்துச்சு, அதுவும் தற்போது நிறைவேறி இருக்கு. உங்க அணியோடைய பந்து வீச்சு மற்றும் பேட்டிங்க்கு எவ்வளவு ரேங்க் கொடுப்பீங்கன்னு கேட்டாங்க சஞ்சு கிட்ட. அதுக்கு சஞ்சு சாம்சன், பேட்டிங்க்கு 8.7 கொடுக்கலாம், பந்து வீச்சுக்கு 9 கொடுக்கலாம் 10க்கு அப்படிங்கிற மாதிரி கெத்தா பேசினாரு. டாஸ் வெற்றி பெற்றது உங்களுக்கு சாதகமா அமைஞ்சிட்டா, இரண்டாவது பாயில டியூ இருந்துச்சு, அதை பத்தி எனக்கு கேட்கும் போது அப்படின்னு சொல்லலாம். ஆனா எங்க பவுலர்கள் பேட்ஸ்மேன்கள் தொடர்ந்து சிறப்பா விளையாண்டுட்டு இருக்காங்க. நாங்க டாஸை ஜெயிச்சிருந்தாலும் லாஸ் பண்ணியிருந்தாலும் கண்டிப்பா நாங்க வெற்றிக்காக போராடி இருப்போம். அதுதான் இப்போதைக்கு எங்களுடைய நோக்கமா இருக்குன்னு சஞ்சு பேசிட்டு போயிட்டாரு. அதுல 58 பாலுக்கு சதம் அடிச்சு மேன் ஆஃப் த மேட்ச் அவார்டு வாங்கின ஜாஸ் பட்லர் மேன் ஆஃப் த மேட்ச் அவார்டு வாங்கினதுக்கு பிறகு பேசினாரு. எல்லா காலத்திலயும் ஒரு கிரிக்கெட் வீரர் ஃபார்ம்ல இருக்கிறோம் அப்படின்னு நினைக்கவும் முடியாது, அது முடியாத காரியம் தான். அதை பத்தி கவலைப்படக்கூடாது. நீங்க உங்களை நம்பணும். நான் என்னைய நம்புனேன். இந்த மேட்ச்ல நான் சதம் அடிச்சு ஃபார்முக்கு வந்திருக்கேன். மும்பைக்கு எதிரான போட்டில 13 ரன் அடிச்சதும் என்னுடைய சிறந்த நாக்கு தான். இந்த மேட்ச்ல சதம் அடிச்சதும் என்னுடைய சிறந்த நாக்கு தான். சவுத் ஆப்பிரிக்கா T20 தொடர்ல நான் சூப்பரான ஃபார்ம்ல இருந்தேன். தற்போது ஐபிஎல்லையும் ஃபார்ம் அவுட்ல இருந்து ஃபார்முக்கு வந்திருக்கேன். இது எனக்கு ஒரு நல்ல இன்னிங்ஸா இருந்துச்சு, தேவைப்படக்கூடிய இன்னிங்ஸா இருந்துச்சு. அதை நான் உருவாக்கிக்கிட்டேன். பிச் பவுலருக்கு சாதகமா இருந்தாலும் ஸ்லோ பிச்சா இருந்தாலும் கடைசி வரையும் யாராச்சும் ஒரு வீரர் நினைச்சு நிக்கணும்னு எங்க அணியோடைய பிளானா இருந்துச்சு. சஞ்சு அதிரடியா விளையாண்டாரு, நான் கடைசி வரையும் நின்றேன். கடைசி ஒரு பாலுக்கு ஒரு ரன் தேவைப்படும் போது 6 அடிச்சு சதத்தை பூர்த்தி பண்றங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம், அதுவும் கடைசி ஓவர்ல. அது எனக்கு இந்த மேட்ச்ல லக்கா அமைஞ்சது. சமூகம் அடிச்சிருக்கேன், ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. இதே போல இந்த தொடரை முடிக்கணும்னு நினைக்கிறேன்னு வெற்றிக்கு பிறகு பேசினாரு ஜாஸ் பட்லர். அடுத்ததா தோல்விக்கு பிறகு வேதனையோட பேசின ஆர்சிபி கேப்டன் ஃபாஃப் டு பிளஸி, இந்த போட்டியில எதிரோடைய பந்து வீச்சு சிறப்பா இருந்துச்சு. டாஸை எதிரணி ஜெயிச்சது அந்த அன்னைக்கு சாதகமா இருந்துச்சு. ஏன்னா இரண்டாவது இன்னிங்ஸ்ல பனிப்பொழிவு இருந்ததுனால ஃபீல்டிங் ஒழுங்கா பண்ண முடியல, பந்தும் ஒழுங்கா வீச முடியல. எங்க அணியில 2 இளம் ஸ்பின் பவுலர்கள் இருந்தாங்க. அவங்க சிறப்பா இந்த மேட்ச்ல பந்து வீசுவாங்கன்னு நினைச்சோம். ஆனா அவங்க சிறப்பா பந்து வீசல. ஃபீல்டிங்லயே அவங்க ஒரு சில தவறுகள் பண்ணியிருக்காங்க. இந்த போட்டியில கடைசி 2 ஓவருக்கு விராட் கோலியும் கேமரன் கிரீனும் 10 5 ரன் அதிகமா அடிச்சிருக்கணும். அங்கதான் நாங்க இந்த போட்டியை விட்டது. ஏன்னா போட்டி கடைசி ஓவர் வரையும் போனுச்சு. ஒரு 10 5 ரன் நாங்க கூடுதலா அடிச்சிருந்தா கண்டிப்பா இந்த மேட்சுக்குள்ள நாங்க ஜெயிச்சிருக்க கூட வாய்ப்பு இருந்துச்சு. ஆனா பிச் கொஞ்சம் சவாலா இருந்ததுனால அது அவங்களாட்டி பண்ண முடியாம கூட போயிருக்கும். எதிரணியை சேர்ந்த ஸ்பின்னர்கள் சிறப்பா பந்து வீசிட்டாங்க. மிடில் ஓவர்ல எங்களை கட்டுப்படுத்திட்டாங்க. அவங்களுடைய வேகப்பந்து வீச்சாளர்களை அடிச்சு ஆடலாம் தான் எங்களுடைய பிளானா இருந்துச்சு. ஆனா பிச் ஸ்லோவா இருந்ததுனால அதுவும் கஷ்டமா போச்சு. அதனாலதான் நாங்க இந்த மேட்ச்ல ஒரு 190 200 ரன்களுக்கு மேல அடிக்க முடியாம போச்சுன்னு தோல்விக்கு பிறகு ஃபாஃப் டு பிளஸி வேதனையோட பேசினாரு. அடுத்ததான் இந்த மேட்ச்ல அதிக பாலை ஃபேஸ் பண்ணி சதம் அடிச்ச விராட் கோலி சதம் அடிச்சதுக்கு பிறகு பேசினாரு. வெளியிருந்து பார்க்கும்போது பிச் வித்தியாசமா இருக்கும், ஆனா பிச் ரொம்ப ஸ்லோவா இருந்துச்சு. அதை நம்ம பேட்ல பால் வந்ததுக்கு பிறகு அடிச்சதுக்கு பிறகுதான் தெரிஞ்சிச்சு. நானும் ஃபேபும் யாராச்சும் ஒரு ஆள் கடைசி வரை மேட்சை எடுத்துட்டு போகணும்னு பிளான் பண்ணோம். அது கேட்டாலும் நான் கடைசி வரை கிரீஸ்ல இருந்தேன். இந்த ஸ்கோர் கண்டிப்பா தாக்கத்தை ஏற்படுத்துன்னு நான் நினைக்கிறேன். நான் பேட்டிங் ஆட வரும்போது ஆக்ரோஷத்தோட விளையாடணும், பெரிய திட்டங்களோட விளையாடணும்னா நான் வரவே இல்லை. பவுலர்களை நம்ம எந்த ஷாட் அடிக்க போறோம்னு கணிக்க விடாம நம்மளுடைய அனுபவத்தை அங்க யூஸ் பண்ணணும். அஸ்வின் சகால் வேற லெவல்ல பந்து வச்சுட்டாங்க. அவங்க பால நேரா பாலுக்கு போய் அடிக்க முடியல, அதனால சைட்ல அடிக்கிற மாதிரியான சூழ்நிலை அமைஞ்சது அப்படிங்கிற மாதிரி விராட் கோலி பேசினாரு. விராட் கோலி ஸ்லோவா சதம் அடிச்சதுனாலதான் ஆர்சிபி இந்த மேட்ச்ல தோத்தாங்கன்னு பல பேர் சொல்லிட்டு இருக்காங்க. விராட் கோலி ஸ்லோவா அடிச்சதுனாலதான் ஆர்சிபி இந்த மேட்ச்ல கம்மியா டார்கெட் வச்சாங்களா? ஆர்சிபி இந்த தோல்வி பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அப்படி ஒரு கருத்தை கவலை லீக் பண்ணுங்க.